നമ്മുടെ പ്രാദേശിക ലേഖകൻ വിനുവിലേക്ക് ഒന്ന് പോവുകയാണ്. വിനു, ഈ അപകടത്തെ കുറിച്ച് നമുക്ക് കിട്ടുന്ന വിവരം എന്താണ് അവിടെ എത്തുമ്പോൾ? இப்போ வால்பாறையிலிருந்து கேரளா மலப்புரம் பகுதியிலிருந்து வால்பாறைக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி 9 பேர் இறந்துட்டாங்க. அதுல 4 பேர் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விவரம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, மலப்புரம் பகுதியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து 13 பேர் வால்பாறைக்கு வந்து டெம்போ டிராவல்ல இன்று காலையில வந்து அதிரப்பள்ளி, அடுத்து வந்து வால்பாறை சுத்தி பார்த்துட்டு வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி வழி சென்று கேரளாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க. அப்ப வரும்போது இது வந்து மலைப்பகுதினால மலைப்பகுதி உள்ள பகுதி இதுல வந்து மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவு உள்ளது. இந்த 40 கொண்டை ஊசியில கடந்துதான் வந்து நம்ம ஆலியார் பகுதிக்கு செல்லணும். இப்ப வந்து மலைப்பகுதியில் இறங்கும் பொழுது வந்து 13வது கொண்டை ஊசி வளைவுல வந்து டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ டிராவலர் கார் வந்து அந்த வேன் வந்து 13வது பெண்டில இருந்து தடுப்பு சுவரை இடித்து அது வந்து வண்டி மலைப்பகுதி சுமார் வந்து ஒரு 300 அடி பள்ளத்தாக்குல வந்து மலைப்பகுதியில வந்து விழுந்து உருண்டு 19வது பெண்டில வந்து விழுந்து சேதமடைஞ்சிருச்சு. இந்த சேதமடைஞ்சதுல வந்து ஸ்பாட்லயே வந்து 8 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிற 5 பேர் வந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியில ஒருத்தர் இறந்துட்டாங்க. மொத்தம் வந்து 9 பேர் வந்து இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மீதி இருக்கிறவங்களை வந்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. இந்த சம்பவம் இங்க இருக்கிற சம்பவம் அறிஞ்சு கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் வந்து பவீன்குமார் வந்து சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டு இருக்காரு. இதுல வால்பாறை, ஆலியாறு பகுதியில் இருக்கிற போலீஸ் மற்றும் வந்து ஃபயர் போர்ஸ் அதிகாரிகளாம் வந்து சம்பவ இடத்துல வந்து அந்த உடலை மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இப்போ வாகனம் வந்து அந்த விபத்துக்குள்ளான வாகனம் வந்து சாலையில நிற்பதனால வால்பாறையில இருந்து பொள்ளாச்சி வரக்கூடிய வாகனமும், பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை செல்லக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து ஆங்காங்கே நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து வந்து മാവട്ട ആഴ്ചയിൽ வந்து பார்வையிட்டிருக்காரு. ഈ വാഹനം അമിത വേഗത്തിലായിരുന്നോ? എങ്ങനെയാണ് ഇതിന്റെ ഒരു കൺട്രോൾ പോയത്? இப்போ வந்து ஹில்ஸ் ஏரியால வந்து டிரைவிங் ஓட்டும் போது வந்து மெதுவாக தான் ஓட்டணும். இது வந்து ஓவர் ஸ்பீடா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல வந்து பாக்குறாங்க. ரெண்டாவது வந்து டெம்போ டிராவலர் வந்து கீர் கரெக்டான முறையான கீர்ல தான் வந்து நம்ம வண்டியை கீழே இறக்கணும், மலைப்பகுதியில கொண்டு வரணும். இப்ப வந்து ஓவர் ஸ்பீடா இருக்கலாமா இல்ல வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்குமா அப்படின்னு வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ഈ ഒരു വളവിൽ, ഈ 13ാമത്തെ ഹെയർ പിൻ വളവിലാണല്ലോ അപകടം ഉണ്ടായത്. ഇവിടെ നേരത്തെയും അപകടം ഉണ്ടായിട്ടുള്ളതാണോ? இங்க அந்த பெண்ட்ல வந்து அபகடம் ஏற்கனவே இல்ல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2வது கொண்டை ஊசி வளவுல வந்து அரசு பேருந்து இதே மாதிரி விபத்துக்குள்ளாச்சு. அதுல வந்து 9 பேர் இறந்துட்டாங்க. அடுத்து வந்து இந்த சம்பவம் தான் இப்ப வந்து பெரிய சம்பவமா இருக்குதுங்க. ഇത്രയും വലിയൊരു അപകടം ആദ്യമായിട്ടാണല്ലേ വിനു? ஆமா, ஒரு 10 வருஷத்துல வந்து இதுதான் சம்பவம் தான் பெருசா இருக்கு. ഈ ട്രാവലറിൽ ഉണ്ടായിരുന്ന ആളുകളെ പുറത്തേക്ക് എടുക്കുമ്പോൾ ഈ ആശുപത്രിയിലേക്ക് കൊണ്ടുപോയവരുടെയൊക്കെ ശരീരഭാഗങ്ങളൊക്കെ, കൈയും കാലും ഒക്കെ മുറിഞ്ഞു പോയി എന്നൊക്കെ കേൾക്കുന്നുണ്ടായിരുന്നു. വിനുവിന് അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളിൽ എന്താണ് അറിയാൻ സാധിച്ചത്? இப்ப வண்டியில அந்த மலைப்பகுதியிலிருந்து வண்டி அந்த டிவைட உடைச்சிட்டு வண்டி கீழே வரும்போது மரம், கல்லு, பாறை இப்படி வந்து வண்டி அப்செட் ஆகி உருண்டுருச்சு. இப்ப 1 by 1 வண்டி உருண்டு வரும்போது வந்து வண்டியில் இருக்கிறவங்க வந்து அங்கேயும் இங்கேயும் ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசுறாங்க. அப்ப வீசும் போது வந்து அவங்களோட உடல்லாம் சிதைஞ்சு, கை காலெல்லாம் உடைஞ்சு அப்படி சம்பவம் வந்து இங்க பார்த்திருக்காங்க. இங்க மீட்க வந்தவங்க வந்து அதை அப்படி எடுத்திருக்காங்க. ഈ കുട്ടികൾ അവിടെ വെച്ച്, സംഭവ സ്ഥലത്ത് വെച്ച് തന്നെ മരിച്ചോ? 3 കുട്ടികൾ ഉണ്ടായിരുന്നല്ലോ, 12ഉം 11ഉം പ്രായമൊക്കെയുള്ള. ஆமா, ആ കുട്ടികൾ മരിച്ചോ? குட்டி வந்து ஒரு பையன் மறிச்சு, மற்ற ஆளு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க டவர் கரெக்டான முறையா இங்க இந்த சம்பவத்துல இந்த டவர் இல்லைங்கிறதுனால கரெக்டா சொல்ல முடியாது.
ഇപ്പോൾ 9 പേർ മരിച്ചു എന്നുള്ളത് അവരുടെ പോസ്റ്റ്മോർട്ടത്തിനായി ഇപ്പോൾ ബോഡി കൊണ്ടുപോയി അല്ലേ? பொள்ளாச்சி ஜிஹெச்ல வச்சிருக்காங்க. ബാക്കി പരിക്കേറ്റവർ കോയമ്പത്തൂരിലെ ആശുപത്രിയിലാണ്. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. കോയമ്പത്തൂരിലെ ഏത് ആശുപത്രിയിലേക്കാണ്? அரசு ஆஸ்பத்திரி. അവിടെ ഈ അടിയന്തര ചികിത്സാ സംവിധാനങ്ങളെല്ലാം ഏർപ്പെടുത്തി അങ്ങനെയല്ലേ കൊണ്ടുപോകുന്നത്? കാരണം ഇവർക്ക് ഇത്രയും താങ്കളിപ്പോൾ പറഞ്ഞതുപോലെ തലകീഴായി മറിഞ്ഞ് ഉരുണ്ട് കല്ലിലും പാറയിലും എല്ലാം തട്ടി ഏകദേശം 300 അടിയോളം താഴ്ചയിലേക്കല്ലേ ഈ വാഹനം പതിച്ചത്? സാധാരണ വിനു കട്ടായിരിക്കുകയാണ്. എന്തായാലും ആ അപകടത്തിന്റെ വ്യാപ്തി വ്യക്തമാക്കുകയാണ്. അവിടെയുള്ള ആളാണ്, നമ്മളുടെ പ്രാദേശിക ലേഖകനാണ് വിനു. ഈ അപകടം ഉണ്ടായതിനെ കുറിച്ച് വിനു ഇപ്പോൾ പറഞ്ഞതനുസരിച്ച് ഈ വാഹനത്തിൽ ഉണ്ടായിരുന്നവരിൽ 9 പേരുടെ ജീവൻ നഷ്ടപ്പെട്ടു. അതിൽ 8 പേർ സംഭവ സ്ഥലത്ത് വെച്ച് തന്നെ മരിച്ചു. ഒരാളെ ആശുപത്രിയിലേക്ക് കൊണ്ടുപോകുമ്പോഴാണ് അയാളുടെ ജീവൻ നഷ്ടമായത്. സ്ത്രീകളും കുട്ടികളും അടക്കം ഉള്ള സംഘമാണ് വിനോദയാത്രയ്ക്കായി എത്തിയത്. അതിരപ്പള്ളിയിലെത്തി അവർ അവിടെ കുറച്ച് സമയം ചെലവഴിച്ചതിന് ശേഷമാണ് വാൽപ്പാറയിലേക്ക് എത്തിയത്. വാൽപ്പാറയിൽ നിന്ന് പൊള്ളാച്ചി വഴി നാട്ടിലേക്ക് മലപ്പുറത്തേക്ക് പാങ്ങിലേക്ക് തിരികെ പോകാനായിരുന്നു അവരുടെ ഒരു ടൂർ പ്ലാൻ. ആ പ്ലാൻ പൂർത്തിയാക്കുന്നതിന് മുൻപ് അവർക്ക് 13-ാം വളവിൽ വെച്ച് അവരുടെ വാഹനത്തിന്റെ നിയന്ത്രണം നഷ്ടപ്പെട്ട് താഴേക്ക് പതിച്ച് ആ വാഹനത്തിലുണ്ടായിരുന്നവരുടെ ജീവൻ നഷ്ടമായി. 9 പേരുടെ ജീവൻ നഷ്ടമായി. ബാക്കിയുള്ളവരെ ഇപ്പോൾ കോയമ്പത്തൂരിലെ ആശുപത്രിയിലേക്ക് മാറ്റി. അവർക്കും ഗുരുതരമായ പരിക്കാണ്. പലരുടെയും ശരീരഭാഗങ്ങളൊക്കെ മുറിഞ്ഞ രീതിയിലാണ് അവരെ വാഹനത്തിൽ നിന്ന് പുറത്തേക്ക് എടുത്തത്.